வணக்கம் மகளே, வெல்கம் டு கிரிபல சேனல். விடாமுயற்சி இதெல்லாம் வச்சது. அது தவிர ஒரு ஒரு நார்மல் இன்ட்ரோ இந்த இடத்துல அவர் வருவாரா அப்படிங்கலாம் சும்மா. இது இது வந்து ஸ்பாய்லர்லாம் எனக்கு தரல. இது என்ன கிடையாது. இதை இது பண்ணிக்கோங்க. ஒரு கார் டிக்கி அந்த ஓப்பன் பண்ணி ஒரு ஷாட் ஒன்று வரும். ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஓப்பனிங் ஷாட்டே. நான் வந்து டைட்டில் கார்டும் அப்படி தான் சும்மா வந்து சுலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே விடாமுயற்சி அப்படின்ட்டுங்கிற மாதிரி வந்துச்சுன்னா கூட தரல. நார்மலாக வந்து போனுச்சு. டக்குன்னு வந்து திரிஷா வராங்க, டக்குன்னு அஜித் வரா. எல்லாருக்குமே இந்த இன்ட்ரோங்கிறது ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. ஏன்னா பார்க்கும் என்னடா அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு பிஜிஎம் இல்லாமல் டப்புக்குன்னு வந்து மூச்சை காட்டுறீங்களான்னு. அதுக்கும் நம்ம ஒரு 3 செகண்ட் நான் இன்ட்ரெஸ்டினேன். அவ்வளோ சவுண்டு. ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி நடிக்கணும் முதல்ல. அதுதான் வந்து ஒரு 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 ஆக்டரோட ஒரு பேஷன். அதாவது பேஷன் மேலே உள்ள லவ்னு சொல்லலாம். ஸோ அது பார்க்கும்போது நானே ரொம்ப பிரமிச்சு போயிட்டு நிறைய பேருக்கு தேவைங்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போனீங்கன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஒரு 35 மினிட்ஸ் லவ், ரொமான்டிக், இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் வந்து மிஸ் ஆகி வரும். ஆனால் அதில் சூப்பரான லுக்கில் வந்து தலை இருக்கார். யங் லுக்காக இருக்கட்டும், அந்த வேரியேஷன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேக் தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அது வந்து பொய் அப்படி இல்லைன்னு சொன்னால். ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்கும், கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் முடிச்சது பிறகு அவங்க அந்த ரோடு உங்களுக்கு தெரியும் எதுக்கு அந்த ரோடை காட்டாங்கன்னு. அதுதான் மேட்ரே. ஸோ அங்கேருந்து அந்த கதை அப்படிங்கிறது அப்படியே மெல்லமாக நகர்ந்து இன்டர்மிஷன் அப்போ பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து நிற்கும். இன்டர்மிஷன்லாம் எப்படி சொல்றது, அந்த பிஜிஎம் ஒன்று வருங்க. ஐயோ, அண்ணி போட்ட அந்த பிஜிஎம் அட்டி செதுக்கி வச்சிருப்பாங்க. ரெஜினா அம்மா சரியான மிரட்டல்மா, யாருமா அண்ணி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் மை ஃபேவரட். ஸ்டண்டெல்லாம் பிரிச்சுட்டாப்ல. அண்ட் இதுக்கு அப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு எல்லாரும் வந்து ரெடியா இருங்க அப்படிங்கும்போது லைட்டாக ஒரு சின்ன ஒரு லோ ஹைப், அதாவது படத்தில் சொல்கிறேன், கொடுத்த டக்குன்னு ஒரு துக்கு வாங்கி பாருங்க. வெறிச்சனம். அது ஒரு கார் ஃபைட் ஒன்று இருக்கு. இது யாராலையுமே கொரியோகிராஃப் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் மேபி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஐடியா, அந்த விஷன்லாம் வேற லெவல். ஒரு ஹாலிவுட் படம், அவ்வளோதான். இது நம்ம தமிழ் படத்தில் உட்காந்துருக்குமா அப்படி நான் ஓவர் பில்டப்லாம் சொல்ல. இந்த சைன்லேருந்து கற்பனையாக யூடியூப்ல உள்ளவங்க நீங்கள் விடாமுயற்சி பிஜிஎம் நடிச்சுக்கோங்க. ஆனால் ட்விட்டரில் உங்களுக்கு பிஜிஎம் கேட்கும். ஸோ ஒரு கார் சீக்வன்ஸை இப்படி மேக் பண்ண முடியும்னா அது வந்து மகிழால் மட்டும்தான் முடியும். அதில் ஆக்ஷன் இப்படி ஒன்று பண்ண முடியும்னா, ரியலிஸ்டிக்காக பண்ண முடியும்னா அது வந்து தலையோட தான் முடியும். ஸோ தலை அஜித் வந்து பிரிச்சிருப்பாப்புல. அந்த கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், அப்படியே நான் ஐயோ என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடியுதே, இன்னும் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அந்த ஃபைட்டுங்கிற மாதிரி வச்சு. பயங்கரமான கொரியோகிராஃபி, பயங்கரமான ஸ்டண்டு. இந்த மாதிரி ஸ்டண்டை நீங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் எந்த மூவிஸ்லும் பார்த்துருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆள் தான் முடியும் அப்படின்னா அது வந்து தலையால் தான். அங்கே பிஜிஎம் வந்து வரும். நம்பிக்கை, விடாமுயற்சிங்கிறது அடிக்கடி அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இடமா தேடி போக சீன்ஸ் வந்து அது ஸ்க்ரீன் பிளேங்கிறது அது பயங்கரமான ரைட்டிங். செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் வந்து சீட் எஜ்ஜில் தான் உட்காந்து பார்ப்பீங்க. இன்னொரு வீட்டுக்கு போவார், அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொருட டெத்துமே வந்து அதுக்கு பின்னாடி ஒரு காரியங்கள் இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதாவது நீ செய்கிற வினை தான் உன்னை எதிர்வினையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறதா அதில் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டில் வந்து சில விஷயங்கள் நடக்கும். ஸோ கிளைமேக்ஸ், ஆக்ஷன் கிங் விசஸ் அஜித் குமார். வா, என்ன சொல்றது எனக்கு தெரில. அப்படி ஒரு ஃபைட்டு, அப்படி ஒரு கொரியோகிராஃபி, அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் பத்தலை. எனக்கு ஐயோ இன்னும் வேணும் எனக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, இன்னும் அதோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஸ்டண்ட்டை வந்து பிரிச்சுட்டாங்க. தலையோட அந்த ஆக்டிங், ஒரு ரொம்ப சென்டிமெண்ட்டான சீன் ஒன்று வரும், ஹாஸ்பிட்டல் நடக்கும். அண்ட் கோட்ல இருந்து இதுலேயும் சேம் டைலாக் ஒன்று வந்திருக்கும். அதே மாதிரி சீனும் இதில் வந்திருக்கும். பட் அது கொஞ்சம் வேற எமோஷன், இது ஒரு எமோஷன். பட் தலை அதை பயங்கரமாக ஒரு விண்டேஜ் தலையோட அந்த எமோஷன்ஸ் வந்து பார்த்தோம். அந்த கண்ணிலே அந்த எமோஷன்ஸ் காட்டுறதெல்லாம் செம்ம. அண்ட் திரிஷா அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆரவ் அவருக்கு ஒரு லைஃப் ஜேர்னியில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அது அடுத்த ஒரு வே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அருண் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு மாஸ் கிரியேட் ஆனிச்சு இதுக்கப்புறம் ஆரவுக்கும் கிரியேட் ஆகும். ஏன்னா தலை ஒரு ராசியான ஆள் வேற அவர். ஸோ விடாமுயற்சி ஃபைனலாக நான் திரும்ப சொல்கிறேன், அணி வந்து தூக்கி சாப்பிட்டாருங்க. ஒரு சீரியஸாக ஒரு பிஜிஎம் ரேப்பிங் போட்டு இங்கிலீஷில் போட்டு திருக்கும். அப்படியே சீரியஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது அந்த ஹாலிவுட் மூவியில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது ஃபீல் பண்ண வச்சுருவாரு.
பயங்கரம். படம் செகண்ட் ஹாஃப் தான். நீங்கள் என்ன எனக்கு என்னன்னா ப்ரோ எனக்கு கொஞ்சம் எனக்கு லேக்லாம் பார்க்கணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்மிஷனுக்கு போயிருங்க. ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு போங்க. அது போதும். படம் உங்களை வந்து திருப்தி பண்ணும். அப்புறம் வந்து இந்த ரெகுலராக அந்த கிரிஞ்சு பார்க்குறவனுங்களுக்கு, இந்த டான்ஸ் ஆடி மசாலா பார்க்குறவனுக்குலாம் அந்த படம் பிடிக்காது. நான் ஆப்வியஸாக சொல்லிடுறேன். இல்லை நாங்கள் தலையும் பார்க்கணும், அதே நேரத்தில் எங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கணும், ரொம்ப ஃபைட்டிங்காக இருக்குன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை வந்து திருப்திப்படுத்தும். நிறைய ஹார்ட்கோர் தலை ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்காம இருக்கலாம். காரணம் வந்து அவங்க வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. தலை இப்படி வரணும், இப்படி டான்ஸ் ஆடணும், இப்படி ரொமான்ஸ் பண்ணணும், இப்படி காமெடி பண்ணணும். அதெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. 0% கிரிஞ்ச், 100% ஃபிலிம் தான் இது. ஆக்ஷன் பேக்கடு. இந்த படத்தையும் குறை சொல்றாங்கன்னா வேற என்ன சொல்றேன், உங்களுக்கு அது புரிஞ்சிக்க தரல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டோரியே அப்படிதான் மெல்லமாக தான் போகும். அது கியர் எப்போ எடுக்குதோ அது பக்காவா இருக்கும் படம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் எனக்கு இருக்கு. இது என்னோட பர்சனல் தாட். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எனக்கு திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. அந்த ஸ்டண்ட்டு வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஓகேவா? ஸோ இது நான் உள்ளேருந்து சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். ஐ திங்க் ரிவ்யூ போகிறோன்னா என்னன்னு கூட தெரில. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மறக்காமல் போய் தேட்டரில் போய் பாருங்கள். விடாமுயற்சி கண்டிப்பாக வந்து உங்களை வந்து திருப்திப்படுத்தும். அண்ட் அதான் நான் சொல்கிற மாதிரி தான் அதில் அந்த லைனில் தான் கடைசி சொட்டு ரத்தம் மிச்சம் இருக்கும் வரை விடாமுயற்சி, தன்னம்பிக்கை விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. இதில் என்ன ஒரு இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி என்ன, ஐ மீன் இது என்ன சொல்ல வருது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈச் அதர் லவ் பண்ணும்போது ப்ளீஸ் ஒர்க் இருந்தாலும் கான்சன்ட்ரேட் வந்து ஐ மீன் உங்களோட பர்சனல் லைஃப்லையும் கொஞ்சம் பாருங்க. உங்களோட பார்ட்னர் கன்சர்ன் பண்ணுங்க. அவங்கள்ட்ட லவ்வை ரொம்ப கொடுங்க. இருக்கிற டைம்ல நீங்க லவ்வை காட்டினாலே போதும் அப்படிங்கிறதான். ஸோ இல்லைன்னா தவறான வேலைகளோ சம்திங் எதுவும் வராது அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஒரு மைய கருத்து. ஸோ அதை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட வச்சா அப்படிங்கிறத அதை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ். ஸோ கண்டிப்பாக கப்புள்ஸாக உள்ளவங்க, லவ்வர்ஸாக உள்ளவங்க பார்க்க வேண்டிய படம். அண்ட் சிங்கிள்ஸ் நோ வெரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் நமக்கு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூ உங்களை மீட் பண்ணுறாங்க. இந்த உங்களுடைய வீடியோ பெறுவது உங்களுக்கு டாடா பை. See you again.